Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்காக நிறைய கொஞ்சம் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பைப்பு, இது வந்து இந்த வால் ஸ்டிக்கர்லாம் வாங்கினோன்னா வரும் இல்லையா, அந்த பைப் தான். அந்த பைப் வந்துட்டு எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிறதெல்லாம் அதை விட சின்ன சின்ன சைஸுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தது, கட்டரில் கட் பண்ணது. அதை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிடலாம். இப்போ வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒன்றுக்கு கீழே ஒன்று அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட் ரோலில் ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் ஷீட் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை எடுத்து இப்படி மடிச்சிட்டு ஒட்டிக்கணும். ஸோ இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மடித்த மாதிரியே இருந்துச்சு. அதனால வந்துட்டு அந்த மடித்த பீஸ் மட்டும் வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தால் போதும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இதை எடுத்தாச்சா? இப்போது சைடில் இந்த மாதிரி ஆல்ரெடி மடிச்சு இருந்துச்சுல்ல இந்த பீஸ்லேயே, இதை நம்ம அப்படியே ஹார்ட் க்ளூ போட்டு என்ன பண்ணலாம், ஒட்டிடலாம். ஸோ ஹார்ட் க்ளூ இல்லைனா வந்துட்டு செல்லோ டேப் போட்டு கூட நம்ம இந்த இடத்த வந்து ஒட்டிடலாம். ஓகே, நான் வந்து இன்றைக்கி ஹார்ட் க்ளூ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இந்த கார்ட்போர்டில் இப்படியே மடிச்சிருந்தனால எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கார்ட்போர்டு இருக்குன்னா அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மடித்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம மடித்து ஒட்டிடலாம். ஓகே, இதையும் மடித்து ஒட்டியாச்சு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸு கொஞ்சம் சின்னதாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக. ஓகேவா? இப்போ அது ரெண்டும் எடுத்து வச்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து கொஞ்சம் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துருக்கோம். இப்போ அந்த கார்ட்போர்ட் ஷீட்லேயும் ஒரு சின்ன ஆர்கனைசர் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம் தனியாக. ஓகேவா? ஸோ அதை வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு நல்லா மடித்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு எட்ஜஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி லைன்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்ட்ரா இருந்த கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அது 2 சைட்லேயும் கவர் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பீஸஸாக அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம சைடில் ஒட்டிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்ட்போர்டை மட்டும் கொஞ்சம் மேலே வந்து இந்த மாதிரி கர்வ் டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ வரைஞ்சிட்டு அந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே எனக்கு டிசைன்லாம் வேணாம் அப்படின்னிங்கன்னா அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ கொஞ்சமாக ஏதாவது டிசைனாக கட் பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 பண்ணியிருக்கோம்ல, அதுவுமே நார்மலாக சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்னதாக ஒரு ஜிக்ஸாக்காக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு 3த்தையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். பின்னாடிலாம் கவர் பண்ண வேணாம், ஃப்ரண்ட் சைடு மட்டும் இந்த மாதிரி கவர் பண்ணால் போதும். இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு திரும்பவும் கொஞ்சம் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். அந்த கார்ட்போர்டை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே வந்துட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் என்னென்னா இது கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணதுலேயே இது இருக்கிறதுலையே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸுமே அப்படி தான் சைடில் வந்து மடிச்சு இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே மடித்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சாச்சா? அதையும் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் அதே மாதிரி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி மடிச்சிருக்கிற பக்கம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மடித்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் சின்னதாக. ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி நம்ம மடித்து ஒட்டுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்படி எனக்கு ஒட்டுறதுக்கு இதுவாக இருக்குன்னா உங்கள்கிட்ட ஏதாவது வேஸ்ட்டாக பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த கிராஃப்ட் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு பென்சில் வாங்குறீங்க, அந்த பாக்ஸ் இருக்குது, இல்லைனா சோப் வாங்குறீங்க, அந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸ்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இந்த கிராஃப்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனி பாக்ஸஸ், எந்த பாக்ஸ் இருந்தாலும் ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். சைஸ் பெருசாக சின்னதாக இருந்துச்சுன்னா கூட அதை வச்சுமே இந்த கிராஃப்ட் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாக்ஸ்லாம் இல்லை, என்கிட்ட கார்ட்போர்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் அந்த ஃபஸ்ட்டு அது பெரிய பாக்ஸ் பண்ணோம்ல, அந்த பாக்ஸுக்கு கீழே இந்த சின்ன பாக்ஸை நம்ம ஒட்ட போகிறோம். ஓகேவா? அதையும் ஒட்டி நம்ம எடுத்துடலாம். அது வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதுலேயுமே வந்துட்டு நம்ம ஒரு வேறு மாதிரி கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு.
ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் பேஸ்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அதை கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதையுமே இந்த மாதிரி மடித்து ஒட்டிட்டு இதுலேயுமே லைட்டாக ஏதாவது டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி மேலே வந்து ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அது குட்டியாக இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்படி வந்து 3ஆக இப்படி மடிச்சுட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி விட்டுடுங்க கீழே. ஸோ நல்லா நீங்கள் இது ஒட்டுறது வந்து ஹார்ட் க்ளூ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இது நீங்கள் எந்தளவுக்கு திங்ஸ் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இது தாங்கணும். அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபெவிகாலில் ஒட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு வரும். ஆனால் கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லா பீஸுமே செஞ்சு எடுத்தாச்சு. நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பீஸை செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணலாம். இது வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கர் இருக்குது எங்கிட்ட, இல்லை கலர் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட ஒட்டிக்கலாம். பெயிண்ட்டே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஏன்னா பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலோட்டமாக அப்படி பண்ணி விட்டுடலாம். பேப்பர்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் உள்ளே ஃபுல்லாக மடித்து ஒட்டி நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ நாங்கள் அதனால் வந்து பெயிண்ட்டே அடிச்சுக்கிறோம். மல்டி கலராகவும் பண்ணலாம். நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பீசஸ்க்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலர்ஸ் கூட பண்ணலாம். நாங்கள் இந்த தடவை அப்படி பண்ணல. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே கலர் தான் பண்ண போகிறோம். ஸ்கை ப்ளூ மட்டும்தான். இப்போ எல்லாத்துக்குமே கலர் பண்ணி நல்லா காய வச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு நம்ம பண்ண இது எல்லாத்தையுமே. இப்போ இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டெக்கர் பண்ணலாம். அப்படியே ப்ளெயினாக இருந்தால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணலான்றதுக்காக சில்வர் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். கார்னரில் மட்டும் ஒட்டிப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். உங்கள்கிட்ட என்ன லேஸ் இருக்கோ அதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இல்லை எங்கிட்ட ஏதாவது கலர் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பரை கூட இந்த மாதிரி லென்த் பீஸாக கட் பண்ணி எடுத்து அதை கூட மேலே ஒட்டிக்கலாம். இல்லைனா இந்த கலர்ஃபுல்லான டேப்பெல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த டேப் ஒட்டினீங்கன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கலர் கலராக. நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே லேசஸ் வந்து ஒட்டி கவர் பண்ணி முடிச்சாச்சு இப்போது. ஸோ இப்போ கவர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட டெக்கர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்னதாக இந்த மாதிரி சில்வர் கலரில் ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நம்ம ஒட்டலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஸ்டோன் மாதிரி கிடையாது, மிரர் மாதிரி. ஆனால் மிரர் கிடையாது, பிளாஸ்டிக் தான். மிரருமே இருந்தது, பட் அது கம்மியாக இருந்துச்சுன்றனால இந்த பிளாஸ்டிக்கில் இருந்ததே பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இது வந்து டைமண்ட் ஷேப்பு. அதை வந்து இந்த மாதிரி 4 பீஸாக கொஞ்சம் பெரிய டைமண்ட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டோம். ஸோ ஒன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒட்டியாச்சு. ஸோ இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பீஸ் மட்டும் தனியாக இருந்தது, அது இந்த பெரிய பீஸோட ஒன்றா சேர்த்து வச்சு ஒட்டியாச்சு. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு இந்த மாதிரி பெரிய கார்ட்போர்டு ஒன்று தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அந்த நீங்கள் செஞ்சு வச்சுருக்க எல்லா பீஸுமே வந்து ஒட்டணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும் ஒரு பீஸ்க்கும். அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பெருசாக எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் ஷீட்டோ இல்லைனா இந்த மாதிரி வால் ஸ்டிக்கரோ ஏதாவது ஒன்று நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஆர்கனைசரையும் அப்படியே எங்கெங்கெல்லாம் வச்சு ஒட்டினா கரெக்டாக இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு கேப் விட்டு விட்டு நீங்கள் இப்போ அந்த ஒரு இதுக்குள்ளேயுமே ஒரு பொருள் வைக்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றுத்துக்கும் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. ஓகேவா? நல்லா ஹார்ட் க்ளூ ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு பெரிய ஆர்கனைசர் கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிறதுல பெயிண்ட் ப்ரஷஸ் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்கெச்சஸ் போட்டு வச்சுக்கலாம், லாங் ஸ்கெச்சஸ்ஸு. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதுல வந்துட்டு குட்டையாக இருக்கும்ல டேப்பு, இல்லைனா வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டிலு, இல்லைனா வந்துட்டு ஷார்ப்னர், எரேசர், அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறத போட்டு வச்சுக்கலாம். பெருசாக இருக்கிறதுல இந்த மாதிரி வந்துட்டு க்ரையான்ஸு, அப்புறம் பென்னு, க்ரையான்ஸு, ஸ்கெட்ச் பென்சிலு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிறதுல வந்துட்டு சிசர், கட்டரு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதுல டேப் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு கிராஃப்ட் பண்ணுற இடத்துலையோ இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்டடி டேபிள் கிட்டேயோ வந்து ஒட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா திங்ஸும் ஒரே இடத்துல இருக்கும், உங்களுக்கு தேட தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.